மதச்சார்பற்ற கட்சிகள் ஒன்று கூட வேண்டும் அப்படின்னு கிரிஷ் ஷோடங்கர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஆளுநருக்கு பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா அழுத்தம் கொடுக்கிறார்கள் என கிரிஷ் ஷோடங்கர் காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். பாஜகவை தடுக்க மதச்சார்பற்ற கட்சிகள் ஒன்று கூட வேண்டும் அப்படின்னு குறிப்பாக இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், IOML போன்ற கட்சிகளுக்கு அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஒரு எம்எல்ஏ வைத்திருக்கும் பாஜக தமிழ்நாட்டை ஆள முயற்சிக்கிறது என்றும் காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர் திரு கிரிஷ் ஷோடங்கர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். பாஜகவை தடுக்க மதச்சார்பற்ற கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கிரிஷ் ஷோடங்கர் கருத்து தெரிவித்திருக்கிறார், கோரிக்கை விடுத்திருக்கிறார். பாஜகவை தடுக்க மதச்சார்பற்ற கட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது அவர் VCK, IOML மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். திரு செல்வ பெருந்தகை, நீங்கள் ஒரு படி மேலே கொண்டு போய் நாளைக்கு போராட்டம் ஒன்றை அறிவிச்சிருக்கிறீங்க. அந்த அளவுக்கான தேவை இருக்கா? தமிழக வெற்றி கழகமும் கூட நம்ம நம்பர்ஸை தேர்த்திடலான்றாங்க. ஆனால் நீங்கள் போராட்டம் அறிவித்திருக்கிறதுக்கான காரணம் என்ன? இது ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்ற மாதிரி ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை ஆட்சி அமைக்க ஏன் அவர் அழைக்கவில்லை என்றதுதான் ஒரு கேள்வி. அழைத்து விட்டு ஃப்ளோர் டெஸ்ட் சட்டப்பேரவையில அவருடைய மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்றத அவர் நிரூபிக்கணும். இதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, பொம்மை அவருடைய தீர்ப்பெல்லாம் சொல்லுது, வழக்கலாம். அழைக்கவே மாட்டோம் அப்படின்றது தானே பிரச்சனை இப்போ. அதனால அதை ஜனநாயக கடமையாற்றுவதற்காக ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்பொழுது இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். உங்க மேலிட பொறுப்பாளர் மதச்சார்பற்ற சக்திகள்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறாரு. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பயணித்தவர்கள், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் IOMLும் இந்த ஃபார்மேஷனுக்கு ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு? ஏன்னா அந்த ஆதரவு வந்துருச்சுன்னா கவர்னருக்கு மேலும் அதை நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஸோ அவங்க ஆதரவு வரும்போது அது அடிபட்டு போயிடுது. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அவங்கெல்லாம் இந்த ஃபார்மேஷனுக்கு ஆதரவு காங்கிரஸ் எடுத்தது போல நிலைப்பாடு எடுத்து ஆதரிப்பாங்கன்னு? இல்லை, பேசிட்டு இருக்காங்க. உடனே ஓவர் நைட்ல இது முடிவுக்கு வர முடியாது. அவர்களும் எது நியாயமோ, குறிப்பா பாஜக போன்ற சக்திகளை உள்ள விடக்கூடாதுன்றதுனால தான் இந்த முக்கிய முடிவெல்லாம் எடுத்திருக்கு. அதை மீண்டும் பாஜக உள்ள வந்துடக்கூடாது, அதற்காக ஜனநாயக சக்திகள்லாம் ஒன்று திரளணுன்றது தான் நம்ம நாளைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கோம். அதில் என்ன கேள்வியா எழுதுன்னா, காங்கிரஸ் கட்சி பாஜகவை கண்டிக்குது, ஆனால் அரசியல் எதிரியாக பாஜகவை முன்னிறுத்தி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கலையே அப்படிங்கிற கேள்வி எழுது. இதை விடுதலை சிறுத்தைகள்லேருந்து வந்திருக்கக்கூடிய குரலை பார்க்குறோம். திரு ஆலூர் ஷானவாஸ் கேட்டிருக்கிறார், இதே நிலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் 108 சீட்டுகளை பெற்றிருந்தா கவர்னர் தாமதிச்சா அவங்க சண்டமாறுதல் செஞ்சிருக்க மாட்டாங்களா? அவங்க தங்களுக்காக குரல் கொடுத்துருக்க மாட்டாங்களா? தமிழக வெற்றி கழகம் தங்க உரிமைக்காக தாங்களே குரல் கொடுக்கலையே அப்படின்னு கேட்கிறார். அது நியாயமான கேள்வியா உங்களுக்கு படலையா? நாங்க குரல் கொடுக்கிறோம், காங்கிரஸ் குரல் கொடுக்கிறோம். அது அவங்களதான் கேட்கணும், குரல் கொடுக்கறாங்களா இல்லையா அப்படின்னுட்டு. நாங்க குரல் கொடுக்கிறோம், காங்கிரஸ் நீங்க அவங்களுக்கு அதான் குரல் கொடுக்கறீங்க. கிளைமன்ட் அவங்க தான், நீங்க குரல் கொடுத்தா அதோட பலன் அவங்களுக்கு தான். பாஜகவுக்கு அவங்க தானே குரல் கொடுக்கணும், அவங்க கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம், நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். இந்த கேள்வியை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். நீங்க அவங்க உங்களோட ஒருங்கிணைந்தா இந்த போராட்டம் இன்னும் பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஜனநாயக சக்திகள்லாம் ஒன்றிணைன்னு சொல்லி இருக்கோம். நாங்க திடீர்னு எங்களுக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தோன்றுச்சு, இது மாதிரி ஆளுநர் எதுக்கு இழுத்தடிக்கிறார், ஒரு போராட்டத்தை பண்ணுவோமா, நாங்க பண்றோம். நீங்க தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு உங்களுடைய தோழமை இயக்கம் கூட்டணி கட்சி, ஸோ அவங்களோட ஒருங்கிணைந்தீங்களா? நீங்களும் போராட்டத்தில் சேர்ந்துக்கோங்கன்னு கேட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, நாங்க அறிவிச்சிருக்கோம். இன்னும் இது முதற்கட்ட போராட்டம் தானே, இன்னும் போக போக எல்லாரும் சேர்ந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பட் ஒரு இயல்பான எதிர்பார்ப்பு உங்களுக்கு இல்லையா? நீங்க அவங்களுக்கு குரல் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு குரல் கொடுத்துருக்க வேண்டாமா? நீங்க குரல் கொடுக்குறீங்க, கபில் சிபல் குரல் கொடுக்குறாரு, விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுக்குது, CPM குரல் கொடுக்குது. பட் யார் இதனால பாதிக்கப்படுறதா நீங்க சொல்றீங்களோ அவங்க they have not spoken against.
கோர்ட்டுக்கு போகல, வெளியில நிலைப்பாடு எடுக்கல. அவங்ககிட்ட கேட்கும் போது கூட எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்களே தவிர கவர்னர் ஏங்க பொம்மை கேஸை கடைபிடிக்கல, ஏன் சர்க்காரியா கமிஷனை கடைபிடிக்கல, ஏன் எஸ்டாப்ளிஷ் பிரின்சிபல்ஸை கடைபிடிக்கலன்னு அவங்க செய்தி தொடர்பாளர் கூட சொல்லலையே. இல்லைங்க, ஒரு கட்சிக்கு ஒரு வகையான போக்குகளும் கடமைகள் இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் தலைவராக இருக்கிறேன். நான் பார்க்கும் போது ஒரு ஜனநாயக கடமை ஆற்றாத ஆளுநர், பொம்மையுடைய வழக்கு தீர்ப்பு, அரசியலமைப்பு சட்டம் இதையெல்லாம் பின்பற்றாதவர். இதை உடனே நாங்க கண்டிக்கணும், ஜனநாயக வழியில அதுக்கு ஒரு தர்ணா பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க அவங்க பண்ணலையே, இவங்க பண்ணலையே, பாதிக்கப்பட்டவங்க பண்ணலையானா நீங்க அவங்களதான் கேட்கணும். எங்களுடைய கடமையை நாங்க ஆட்டுறோம். இது முதற்கட்ட போராட்டம். நீங்க நினைக்கிற மாதிரி இன்னும் போக போக எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நாங்க இந்த போராட்டங்களை முன்னெடுப்போம். ஆன சைட்லைன் நேத்து உங்களுடைய விஜய் சந்திப்பு எப்படி இருந்தது? உங்களுக்கும் அவருக்குமான இன்டராக்ஷன் எப்படி இருந்தது? நல்ல இருந்துச்சு. இதுல என்ன இருக்கு, எல்லாம் தமிழர்கள் தானே, தெரிந்தவர்கள் தானே. பட் தேர்தலுக்கு முன்பு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரோ டிஎம்கே பொசிஷன் எடுத்தவர் அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருந்ததா, இல்ல அவருக்கு அது வெளிப்படுத்தப்பட்டதா? ப்ரோ டிஎம்கே அகைன்ஸ்ட் டிஎம்கே எல்லாம் கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன், ஜனநாயக சக்தியை ஒன்றிணைந்தும் 20 ஆண்டுகளாக இந்த கூட்டணி தொடர்ந்துச்சு. அதுல எங்க தலைமை என்ன வழிகாட்டுதோ அந்த தலைமை வழிகாட்டுதல் தான் நாங்க செஞ்சோம். ஒரு தேசிய கட்சியில போய் இண்டிவிஜுவலா ஒரு செல்வ பெருந்தகை மாநில தலைவர் முடிவெடுக்க முடியாது. அது அருமை சகோதரர் ஹரி நன்கா அறிவார் நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? நான் அப்படியே கொஞ்சம் மாத்தி கேக்குறேனே. நான் அப்படி ஒரு தேசிய தலைமையில ஒரு தேசிய இருங்க சொல்றேன். நயினார் நாகேந்திரன் பாஜக அவரால் இண்டிவிஜுவலா முடிவெடுக்க முடியுமா? அவர் நினைச்சதை செய்ய முடியுமா? It is proportional to how your party allows. உங்க கார்கே என்ன சொல்றாரு, சோனியா காந்தி என்ன சொல்றாரு, அதெல்லாம் நான் எங்க ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, அவங்க சொல்றதான் செய்ய முடியும். இல்ல அவங்களுடைய குரலா தான் நான் தமிழ்நாட்டுல இருந்தேன். இன்னைக்கு தோல்வி வந்துருச்சேன்றதுக்காக இப்படி எல்லாம் மாத்தி பேச முடியாதுல்ல. இல்ல அதுல இன்னொரு விமர்சனமும் இருக்கு பாருங்களேன். இப்போ 40 தொகுதி வெற்றி பெற்றோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய தலைமையில 40 தொகுதி, காங்கிரஸ் பாண்டிச்சேரி விட்டு 10 தொகுதி வெற்றி பெற்றோம். அப்ப அந்த விமர்சனங்கள்லாம் பேசல. நான் அப்படியே மாற்றி கேட்கிறேன். இப்போ நீங்க நீண்ட காலம் திமுகவோட பயணித்திருக்கிறீங்க. 2004 இந்த உறவு இது ஒரு நேச்சுரல் அலையன்ஸா தான் பார்க்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க மாறும்பொழுது ஒரு கர்டசிக்காவது திரு ஸ்டாலினை பார்த்ததுனால இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, விடுதலை சிறுத்தைகளோ அந்த கர்டசியை உங்களுக்கு ஆஃபர் பண்ணிருக்காங்க. நான் பார்த்து நன்றி சொல்லிட்டு வந்தேனே. அப்படியா? நான் பார்த்து நன்றி சொல்லிட்டு வந்தேனே. When was this, sir? ஏங்க நான் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு எங்க தொகுதி மக்கள், எங்க தொகுதியுடைய நிர்வாகிகள் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு நன்றி சொல்லிட்டு வந்தேன். சோ இப்ப நீங்க டிவிக்கே போறதுக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கீங்க? ஆமா, கண்டிப்பா. அதுல என்ன ஒளிமறை என்ன இருக்கு? ஓகே, என்ன சொன்னார் முதலமைச்சர்? நன்றி சொல்லிட்டு வந்தேன். முதலமைச்சருக்கு ஒரு வருத்தம் இருக்கா, நீங்க இவ்வளவு நாள் பயணித்துட்டு திடீர்னு போறீங்க அப்படின்னு வருத்தத்தை வெளிப்படுத்தினாரா? அந்த முடிவு எடுக்கலையே. அப்ப நான் பார்க்கும்போது இல்ல, அதுதான் கேள்வி. இப்ப இந்திய கம்யூனிஸ்டோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ கூட்டணி தர்மம் கருதி அங்க பார்த்துட்டு அவங்களோட இன்னும் பேசிட்டு இருக்காங்க. they have offered them that courtesy. காங்கிரஸ் கட்சி இவ்வளவு நாள் பயணித்துட்டு அவங்கள்ட்ட சொல்லாம போயிட்டீங்க அப்படிங்கிற விமர்சனம் தான் இருக்கு. இல்லைங்க, நான் சந்திச்சு பேசினேன். சந்திப்பு நடந்து எல்லாருக்கும் தெரியும், எங்க தலைமைக்கு தெரியும். அதே மாதிரி கார்கேஜி பேசினாரு, எல்லாரும் பேசியிருக்காங்க. கார்கேஜி பேசினாரா இந்த கூட்டணி மாறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணாரா அந்த பொசிஷனை, ஏன் இந்த நிலைப்பாடு எடுக்கிறோம் அப்படின்னு? எல்லாரும் பேசியிருக்காங்க. ஓகே ஓகே, எல்லாரும் பேசினாங்க. என்ன இப்ப திமுக அது புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்ல வருத்தப்பட்டாங்களா? இல்லங்க, இது ஒருத்தர் பேசுறது. அவங்க என்ன பேசுறாங்க எனக்கு என்ன தெரியும்? அவங்க பேசுனாங்கன்றது தகவல் எனக்கு தெரியும். நானும் போய் சந்திச்சுட்டு வந்தேன். ரைட், ஓகே. அது ஒரு கிராட்டிடியூட் இருக்குல்ல, இவ்வளவு காலம் இருந்திருக்கும். இப்போ 10 நாளைக்கு முன்னாடி தேர்தலில் கடுமையா வேலை பார்த்திருக்காங்க. எல்லாரும் ஒரு புரிதலோட இருந்தோம்.